ஃபெஸ்டிவல் ஆஃபராக வந்து போய்கிட்டு இருக்குது. அதாவது இந்த தீபாவளிக்குள்ளே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செம்ம சூப்பரான ஒரு செம்ம ஆஃபர் ப்ரைஸில் நிறையா வந்து எக்ஸ்ட்ரா கிஃப்ட்ஸோடையுமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், வெல்கம் டு ஏஎன் ஆல்ரவுண்டர் பிரின்சஸ். ஸோ இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெஹந்திக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியராக வந்து நம்ம பார்க்க போகிறோம். மெஹந்திக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து என்னென்ன மாதிரி நம்ம வந்து சேல் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து நிறையா பேர் நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு ஆன்சர் வீடியோவாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து 3 ஃபில்டர் ஹென்னா பவுடர், அது மாதிரி 5 ஃபில்டர் ஹென்னா பவுடர், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிரேடில் இருக்கிற யூக்கலிப்டஸ் ஆயில், இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒன்றுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிரேடு தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்து டைரெக்டாக வந்து வாங்குறதுனால நம்மளால் ரேட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறையா பேர் நிறையா கொஷின்ஸ் கேட்குறீங்க, மெஹந்திலேயே என்னென்ன மாதிரி வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் காட்டுற மாதிரி நம்மக்கிட்ட ப்ரீ மெஹந்தி ரோல் பண்ண கோன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அதாவது நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கும். அதாவது ரோல் பண்ண மெஹந்தி வேணும், அதாவது மெஹந்தி ரோல் பண்ண செலஃபன் ஷீட் வேணும் அப்படின்னாலுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இல்லை எங்களுக்கு வந்து மெஹந்தி பவுடர், அதாவது மெஹந்தி வந்து மிக்ஸ் பண்ணி ரெடியாக எங்களுக்கு வந்து பேக் பண்ணுற மாதிரி வேணும், 1 kg 1/2 kg அந்த மாதிரி இதில் எங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுற ஹேண்ட் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது வந்து வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ நம்மளுக்கு தேவைப்படுதோ என்ன டிசைன் வேணாலும் போட்டு நம்ம வந்து அழிச்சிக்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு நிறையா பேப்பர் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஹென்னா ஹோல்டர்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஹென்னா ஹோல்டர் தான். ஸோ ஹென்னா ஹோல்டர் எதுக்கு வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஹென்னா ஃபில் பண்ணி வச்சுட்டு கீழேலாம் வச்சோம் அப்படின்னா லீக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வந்து எடுத்து நம்ம வந்து செல்லோ டேப் வச்சு பின் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஹென்னா ஹோல்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு மெஹந்தி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நம்மள்ட்ட வந்து ஒரு 4 பேர் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் ஆயில் தான். ஸோ யூக்கலிப்டஸ் ஆயிலுமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு கிரேடு தான். அதே மாதிரி 1 லிட்டராக இருந்தாலும் சரி, 1/2 லிட்டர், அதுக்கப்புறம் 100 ml, 200 ml, அதுக்கப்புறம் 30 ml அப்படின்ற மாதிரி நிறைய இதில் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி தான் ஹென்னா பவுடருமே 100 கிராம், அதுக்கப்புறம் 200, அதுக்கப்புறம் 500 கிராம், 1 kg அப்படின்ற மாதிரியும் கொடுக்குறோம். இந்த மாதிரி செல்லோஃபன்ஸ் டிஸ்பென்சர், அதாவது சின்ன சைஸும் இருக்கும், பெரிய சைஸும் இருக்கும். நீங்கள் பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு சின்ன சைஸ் ஓகேவாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய செல்லோ டேப் டிஸ்பென்சர் வந்து தேவைப்படும். ஸோ அது மாதிரி வந்து வாங்கிக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக்சிங் பவுல் தான். ஸோ ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கலருமே சேஞ்ச் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா 3 இது இருக்கும். அதாவது பெரிய சைஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் சைஸ், அதுக்கப்புறம் ஸ்மால் சைஸ், இந்த மாதிரி ஒரு இதுலேயுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எதுக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மெஹந்தி வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம், டைரி லிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நார்மலாக மற்ற கண்டெய்னர் நம்ம யூஸ் பண்ணுறதை விடையும் நம்ம இந்த மாதிரி பவுல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வீடியோ எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கூட நம்மளால் வந்து வேஸ்டேஜ் வந்து பார்க்க முடியாது. இப்போ மற்ற பவுல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம அதை கலெக்ட் பண்ணி லாஸ்ட்டாக வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் ஒரு 2 கோனுக்குள்ள மெஹந்தியாச்சும் வந்து வேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம மிக்சிங் பவுலில் வச்சு நம்ம ரெடி பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து இருக்காது. நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணவும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு, அதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பு தான். அதாவது ஸ்கேல், அதாவது
அதாவது வெயிட் ஸ்கேல் இல்லை அப்படின்றவங்க, வெயிட் மிஷின் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நம்ம வந்து மெஷரிங் கப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு யூக்கலிப்டஸ் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயே வந்து எம்எல் கணக்கு வந்து போட்டிருக்கோம். இது என்ன அப்படின்னா வந்து நம்மளோட மெஹந்தி வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாக்கின்ஸ் வச்சு அதை ஃபில்டர் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபில்டர் கிளாத் தான். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதில் பெரிய சைஸும் இருக்குது, சின்ன சைஸும் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்பேச்சுலா தான். ஸ்பேச்சுலாவில் இது வந்து உடன் ஸ்டிக்கு, கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரேட் வைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இதுலேயே வந்து சிலிக்கான் பேஸ்லேயும் இருக்குது, நான் அதுவும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உடன் ஸ்டிக், அதாவது நம்ம நிறையா மிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உள்ளது பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக சிலிக்கனில் வச்சுருக்க ஒரு இதுதான் ஸ்பேச்சுலா தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது, அதாவது ஒரு 50 கிராம் அப்புறம் ஒரு 100 கிராம் அந்த மாதிரி ஹென்னா பவுடர் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓகேவாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நார்மலாக மெஹந்திக்கு தேவையான ப்ராடக்ட். இதில் வந்து செலோஃபன் ஷீட்டு, ஃப்ரோசன் ஷீட் இந்த மாதிரி நிறையா இருக்குது. பின்ஸு இதெல்லாம் நான் வீடியோவில் வந்து கவர் பண்ணலை, கொஞ்சம் மறந்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. மெஹந்தி ப்ராடக்ட் அப்படின்னா கடல் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து செல்லோஃபன் ஷீட்டு, ஃப்ரோசன் ஷீட்டு, அதுக்கப்புறம் ஹென்னா ஹோல்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறையா இருக்குது. பின்ஸ், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பின்னு, அதுக்கப்புறம் வந்து 0.5 mm, 0.38 mm இந்த மாதிரி வந்து நிறையா டைப்ஸில் வந்து இருக்குது. ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு ஆஃபரில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃபராக வந்து போய்கிட்டு இருக்குது. அதாவது இந்த தீபாவளிக்குள்ளே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செம்ம சூப்பரான ஒரு செம்ம ஆஃபர் ப்ரைஸில் நிறையா வந்து எக்ஸ்ட்ரா கிஃப்ட்ஸோடையுமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து இதுக்கப்புறம் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு இதுவுமே வந்து கொஞ்சம் ரேட் கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் ஆஃபரே போட்டாலும் இந்த ப்ரைஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் ரேட் எல்லாமே ஹை ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ப்ராடக்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நிறையா பேர் பிஸ்னஸ் ரிலேட்டடாக கேட்குறீங்க. அதாவது என்னோடய மெஹந்தி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், நிறையா பேர் வந்து எங்களுக்கு மெஹந்தி வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்குது, எங்களுக்கு போட தெரியலை, ஆனால் வந்து எங்களுக்கு அது ஆசையாக இருக்குது அப்படின்னா நிறையா பேர் கற்றுக்கிட்டு அதுலேயும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இல்லை எனக்கு வந்து அதெல்லாம் வந்து என்னால் வெளியில் போய் பண்ண முடியாது, ப்ரைடோட வீட்டுக்கு போய் பண்ணணும், அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வீட்டில் இருந்தே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து இந்த மெஹந்தி ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணுறது. நீங்கள் எங்கேயுமே போக வேணாம், ஜஸ்ட்டு நீங்கள் வீட்டில் இருந்தே மெஹந்தி வந்து ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணிங்க அப்படின்னா செம்ம சூப்பரான ஒரு இது வந்து போய்கிட்டுருக்கு. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து எப்படி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு டாப் லெவலில் இருக்கோ அதே மாதிரி இப்போ மெஹந்தி ஆர்டிஸ்ட் அப்படின்றதும் ஒரு டாப் லெவலில் போய்கிட்டுருக்கு. அதனால் வந்து மெஹந்தி வந்து ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய ஐடியா இருக்குது. மெஹந்தி கோன் மட்டுமே நீங்கள் ரோல் பண்ணி சேல் பண்ணலாம். அதாவது நெயில் கோனுக்கும் தனியாக வந்து மெஹந்தி வந்து ரோல் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நார்மல் மெஹந்திக்கு நம்ம வந்து ரோல் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி செல்லோஃபன் ஷீட் மட்டும் வாங்கி வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு செல்லோ டேப் மட்டும் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம அதை ரோல் பண்ணி மட்டுமே விற்கலாம். அதாவது ஒரு கோன் ஜஸ்ட்டு 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா வரைக்கும் கூட வந்து விற்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி. ஸோ நம்ம ஜஸ்ட்டு அது மெஹந்தி நீங்கள் ரெடி பண்ண வேணாம், மெஹந்தி பண்ணி அதை டை ரிலீஸ் பண்ணி அதை பண்ணி அந்த மாதிரி கூட எனக்கு முடியலை சிஸ்டர், எனக்கு சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் மெஹந்தி வந்து அந்த செல்லோஃபன் ஷீட்டை ரோல் பண்ணி கொடுக்குறது கூட ஒரு பிஸ்னஸ் தான். ரெண்டாவது என்ன அப்படின்னா மெஹந்தி மேக் பண்ணுறது தான். ஸோ இருக்கிறதுலையே வீட்டில் இருந்தே பண்ணணும், எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா இந்த மெஹந்தி மேக் பண்ணுறது தான். செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் பழகிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பிடிச்சி செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே அது ரொம்ப ஈஸியாயிரும். ஸோ வந்து மெஹந்தி வந்து ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி சேல் பண்ணுங்கள். அதில் வந்து 3 வெரைட்டி இருக்குது. அதாவது ப்ரைடல் மெஹந்தி ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் மெஹந்தி ஒன்று இருக்கும், அப்புறம் ப்ராக்டிஸ் கோன் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெயில் கோன் கூட ஒன்று இருக்கும். ஸோ 4 வெரைட்டி ஆஃப் கோன் வந்து நம்மள்ட்ட இருக்கும். ஸோ இதில் மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு வந்து சேல் பண்ணலாம். இதுக்கெல்லாம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. அதே மாதிரி நெயில் கோன் செய்கிறதுக்கு லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் வரும்.
எப்படின்னா நம்ம போடுற திங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், பட் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படிலாம் நிறையா பேர் வந்து என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெயில் லிக்விடுமே வந்து ஆஃபரில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ 30 ml, அதாவது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறவங்க 30 ml வாங்கலாம், 100 ml, இந்த மாதிரி நிறைய இதில் வந்து நம்மள்ட்ட போய்கிட்டு இருக்குது. ஸோ நெயில் லிக்விட் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்மக்கிட்ட நெயில் லிக்விட் வந்து அவைலபிளாக இருக்குது. இல்லை எனக்கு நெயில் லிக்விட் வேணாம், எனக்கு வந்து மிக்ஸ் பண்ணியே தாங்க அப்படின்னாலுமே நம்ம மிக்ஸ் பண்ணியுமே வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்படி வேணும்னாலுமே வந்து கிலோ கணக்கில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதாவது 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரியுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். ஸோ நீங்களும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணலாம் தாராளமாக. ஸோ எனக்கு தெரிஞ்ச, அதாவது நான் செஞ்சு சக்ஸஸ் ஆன நிறையா விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நிறைய பேர் அதை பண்ணிட்டும் நீங்களும் வந்து நிறைய விதத்தில் வந்து சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கீங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெஹந்தி ப்ராடக்ட் விற்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து மெஹந்தி வந்து செஞ்சு சேல் பண்ணுறதா இருக்கட்டும், மெஹந்தி போட்டு விட்டு ஏர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்களோட தனியாக ஃபீட்பேக்கே போடணும் அப்படின்னா தனியாக நான் ஒரு வீடியோவே போடணும். ஸோ அந்தளவுக்கு இருக்கும். ஸோ தட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மெஹந்தியில் வந்து இன்னும் என்னென்ன நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. எனக்கு நல்லா மெஹந்தி போட தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வீட்டில் இருந்தே வாசலில் ஒரு சின்ன போர்டு வச்சுட்டு இங்கே வந்து மெஹந்தி போடப்படும் அப்படின்ற மாதிரி சின்னதாக ஒரு போர்டு வச்சுட்டிங்க அப்படின்னாலே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வருவாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரீயாக ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், யாருக்குமே போட வேணாம். அது உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீயாக ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் அப்படின்றத அவங்களுக்கு தெரியவே தெரியாது. கடைசி வரைக்கும் அவங்க நம்மள்ட்ட ஃப்ரீயாக தான் வந்து கேட்பாங்க. அதாவது ரொம்ப வந்து நம்மளால் இது பண்ணவே முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம பண்ணலாம். ஏதோ ஒரு சில டைம் வந்து நம்ம பண்ணலாம். ஆனால் அதையே வந்து நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒரு ப்ரொஃபஷனுக்கு வந்து, நம்மளோட ஒரு தொழிலுக்கு வந்து அது ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடும். ஸோ நான் சொல்கிற, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிற ஒரு விஷயமும் அதான். ஃப்ரீ அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தயவு செஞ்சு அதை வந்து இது பண்ணிடுங்க. யார் கேட்டாலுமே ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. ஜஸ்ட் நம்ம ஒரு கோன் தான் ஃப்ரீயாக கொடுத்துருப்போம். ஆனால் அடுத்தடுத்த டைமுமே வந்து ஒரு கோன்லேருந்து 2 கோன் அவங்க ஃப்ரீயாக கேட்பாங்க, 2லேருந்து 5 ஃப்ரீயாக கேட்பாங்க. அப்படியும் ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்கும் ஃப்ரீயாக போட்டு விடுறது, அதாவது மற்ற விஷயங்கள் சொல்லலாம். இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயத்த ஃப்ரீயாக வந்து சொல்லிக் கொடுக்குறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று விஷயங்கள் நம்ம ஃப்ரீயாக பண்ணுறோம் அப்படிங்கிறது வேறு. பட் நம்ம ஒரு விஷயத்த தொழில் ரீதியாக பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு ஸ்டிச்சிங்கே பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் நம்ம தச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அதை நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த இதுவும் நம்மள்ட்ட ஃப்ரீயாக தான் வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ அந்த ஃப்ரீ அப்படிங்கிற வார்த்தையே வந்து விட்டுருங்க. ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அது வேறு விஷயம். பட் அதர்வைஸ் வந்து சுற்றி இருக்கிற சொந்தக்காரவங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டுட்டே வராதிங்க மைண்டில். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு தாரக மந்திரமாக வந்து நான் எடுத்த விஷயம் இது தான். ஏன்னா இதனால் நான் ரொம்ப வந்து பார்த்துட்டேன் நிறைய பேரை. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு இப்போது நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மெயினாக நான் சொல்லிக்கிற விஷயம் அப்படின்னா இதுதான் வந்து மெயினாக சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிஸ்னஸோட மோட்டிவாகவே நீங்கள் போங்க. நீங்கள் வந்து முன்னாடி வந்து நம்ம சும்மா போட்டிருப்போம், சும்மா மெஹந்தி போட்டு விட்டுருப்போம், நம்ம தெரிஞ்சவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சும்மா போட்டு விட்டுருப்போம். பட் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கொண்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும். ஓகேவா? ரெண்டாவது என்ன அப்படின்னா, நிறையா பேர் என்கிட்ட கொஷின் கேட்குறது என்ன அப்படின்னா, எப்படி மெஹந்தி ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக வாங்குறது அப்படின்னும் கேட்குறீங்க. ஸோ வந்து மெஹந்தி ப்ராடக்ட் குவாலிட்டியாக வாங்குறது அப்படின்னா 2 தான் வந்து மெயின் குவாலிட்டி பார்ப்போம். அதாவது ஹென்னா பவுடர், அதுக்கப்புறம் யூக்கலிப்டஸ் ஆயில். ஓகேங்களா? மற்றதெல்லாம் வந்து நார்மல் தான், நம்ம பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிடும். ஸோ வந்து மெஹந்தி பவுடருக்கு எப்படி நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு கிரேட் பார்க்கணும் அப்படின்னா, அதை எடுத்து பார்க்கும்போதே செம்ம சாஃப்டாக இருக்கும். அதில் எந்த ஒரு கட்டியும் இருக்காது. நம்ம எடுக்கும்போதே வந்து நம்ம கையில், நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எடுக்கும்போதே வந்து ஒரு சாஃப்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு க்ரீனாக இருக்கும், நல்ல ஒரு க்ரீனாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலரு, இல்லை ஒரு லைட் ப்ரௌன் அந்த மாதிரி வந்துட்டால் கூட நீங்கள் அந்த பவுடர் வந்து வாங்க வேணாம். அதுக்கப்புறம் யூக்கலிப்டஸ் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் குளிக்க பார்க்கும்போது ரொம்ப நுரை, அதாவது ஒரு சோப்பு தூள் போட்டு குளுக்குனா எப்படி ஒரு நுரை வருமோ அந்த மாதிரி நுரை வந்துருச்சு அப்படின்னாலே அது வந்து கொஞ்சம் வந்து இது கலந்தது தான், அதாவது பியூர் ஆர்கானிக் கிடையாது, அதில் வந்து கெமிக்கல் கலந்தது தான். ஸோ ரொம்ப நுரை வராமல் இருந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து நல்ல யூக்கலிப்டஸ் ஆயில், டீ ட்ரீ ஆயில் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான்.
நிறையா பேர் நிறையா கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நான் ஒன்றுக்குமே வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பதில் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். வாட்ஸ்அப்லேயா இருக்கட்டும், மற்ற இன்ஸ்டாகிராம்லேயா இருக்கட்டும். இது இல்லாமல் நீங்கள் நிறையா கொஷின் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னாலுமே நிறையா கொஷின் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. கிளாஸ் பற்றியே தனியாக ஒரு வீடியோ போடலாம், அந்தளவுக்கு வந்து கொஷின் வந்துகிட்டே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோ கிளாஸ் பற்றின டீட்டெயிலான வீடியோ, கிளாஸ் வந்து மெஹந்தி கிளாஸ் இல்லாமல் வேறு என்னென்ன கிளாஸ்லாம் நம்ம இனிமேல் எடுக்க போகிறோம் அப்படின்ற வீடியோவுமே வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும். கண்டிப்பாக வந்து கனெக்டடாக இருந்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட செம்ம சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் மெஹந்தி கோன் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர்லன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மெஹந்தி வேணும் அப்படின்னாலுமே தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரைடல் மெஹந்தி, நெயில் கோன், ப்ராக்டிஸ் கோன், இந்த மாதிரி நம்மக்கிட்ட மெஹந்திஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ யாருமே குடிக்காத அளவுக்கு செம்ம சூப்பரான ப்ரைஸ். அதாவது மெஹந்தி வந்து நான் எனக்கு கொஞ்சம் தெரியறதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, நான் 50 ரூபா ஒரு மெஹந்தி 50 ரூபா கொடுத்துலாம் வாங்கின காலம் இருக்குது. ஸோ அந்தளவுக்குலாம் இல்லாமல் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குற அளவுக்கு ஒரு ப்ரைஸ் வச்சு தான் நான் வந்து இனிமேல் வந்து சேல் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் இந்த ஃபெஸ்டிவலுக்காக தான். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மெஹந்தி வேணும் அப்படின்னாலும், மெஹந்தி ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்து சொல்லிடுறேன். உங்களுக்கு மெஹந்தி வேணும் அப்படின்னா எத்தனை மெஹந்தி வேணும், என்ன மெஹந்தி வேணும், அதே மாதிரி என்ன டேட்டில் வேணும் அப்படின்றதும் தெளிவாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி வந்து கொடுத்துருவேன். ஏன் அப்படின்னா நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு சேல் பண்ணுறது கிடையாது, நம்ம அப்பப்போ செஞ்சு தான் கொடுக்குறோம். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நான் கரெக்டான டைமில் ஆன் ஸ்பாட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது மெஹந்தி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மெஹந்தி ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மெஹந்தி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோவையும் ஷேர் பண்ணி வைங்க. ஸோ தட் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ்.